குழந்தையே, இன்று உன் அப்பன் சொல்கின்ற இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியினை உன் மனதிற்குள் மிகுதியாக ஒரு ஆறுதலையும் கொடுக்கப் போகின்றது. ஏனென்றால் உன் குடும்பத்தை கெடுக்க ஒருவரை இந்த அப்பன் மரணப்படுக்கைக்குள் தள்ளப் போகின்றேன். இதை கேட்கின்ற சிலருக்கு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் சரியானதுதான் என்று தோன்றும். அதே நேரத்தில் இதை கேட்கின்ற இன்னும் சிலருக்கு அப்பன் தெய்வம் இப்படியெல்லாம் பேசுமா? மரணப்படுக்கைக்கு தெய்வம் ஒருவரை தள்ளி விடுமா என்று கூட தோன்றலாம். அப்பன் சொல்ல வந்த விஷயம் என்னவென்பதை நீ நிச்சயமாக இன்று தெளிவாக கேட்டு, எதனால் அப்பன் இந்த செய்தியினை உனக்கு சொல்ல வந்திருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். அப்பொழுதுதான் உனக்கு நடக்கப் போகின்ற அத்தனை நன்மைகளும் உன்னை என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கைக்குள் கொண்டு சேர்க்கும். அப்பன் உடனிருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை பொதுவாகவே இன்னொருவர் உனக்குள் நுழைந்து உன்னுடைய குடியை கெடுக்க முடியும் என்றால் நிச்சயமாக அதற்கு நீயும் ஒரு காரணம் அல்லவா? ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கின்ற இடம், ஒவ்வொருவரையும் இந்த வாழ்க்கையில் நீ நிறுத்தி வைக்கின்ற இடம் என்று இவையெல்லாம் சேர்ந்துதான் இன்று உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கி இருக்கின்றது. அப்பன் சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் உன் வாழ்க்கையில் இதுதான் நடந்து கொண்டிருக்கின்றது. உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைக்கும் நீயும் ஒரு காரணம் என்பதனை மறந்துவிடாதே. உனக்கு ஏற்பட்டுகின்ற துன்பங்களுக்கும் நீயும் ஒரு முக்கிய காரணம் என்பதை நீ மறந்துவிடாதே. நடந்தது எல்லாம் நடந்தது முடிந்தவையாக இருக்கட்டும். இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இந்த அப்பன் நான் தெளிவாக எடுத்து சொல்கின்றேன். உன் வாழ்க்கையில் யாரால் இந்த நிலை கண்டது? யார் உன் வாழ்க்கையில் இருந்து உனக்கு இத்தனை பெரிய பிரச்சனை கொடுத்தவர் என்பதை அப்பன் உனக்கு தெளிவாகவே சொல்லிவிடுகின்றேன். மரணப்படுக்கைக்கு தள்ள வேண்டிய நிலைக்கு என்ன காரணம் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, அப்பன் நான் ஒவ்வொரு முறையும் உன் முன்னால் வந்து நிற்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களும் உன்னை நிச்சயமாக நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல வரும் வேண்டும் என்பதற்காகத்தான் நீ பட்ட அவமானங்களும் நீ பட்ட தோல்விகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையில் இல்லை என்கின்ற ஒரு நிலையை நான் உனக்கு நிச்சயமாக உருவாக்கி தரவேன் ஆசைப்படுகின்றேன். யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்து விட்டு போவார்கள். அப்பன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேனானால் அப்பன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டு உன் வாழ்க்கையில் நடக்கின்ற நன்மைகளை உன்னை வந்து சேராமல் நான் விட்டு விடுவேனா என்ன? என் பிள்ளையே, என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதையெல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டாயம். இனியும் யாரும் உன்னை ஏமாற்ற முடியாது. உன் அப்பன் என்னை ஏமாற்ற முடியாது. இத்தனை நாளும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கொடுத்த விஷயங்கள் எல்லாம் என்னவென்பதை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தயாராகிவிடு. ஏனென்றால் அப்பன் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாகவெல்லாம் ஆசை பார்த்து விட முடியாது அல்லவா? அவ்வளவு தெளிவாக விட்டுவிட முடியாது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் உன் வாழ்க்கையில் சில காலமாகவே பல நாள் விஷயங்களை அரங்கேற்றி உன்னை தேடி வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில்தான் இவர்கள் ஆட்டம் உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நீ புரிந்து கொண்டேன். உனக்கு தெரியாமலே உன்னை பற்றி மற்றவர்களிடம் தவறாக சொல்வதோடு மட்டுமல்லாமல் உன் துணையிடம் உன்னை பற்றி தவறான விஷயங்களை பேசுகின்றார்கள். உன் துணையிடம் உன்னை பற்றி இவர்கள் தேவையில்லாத விஷயங்களை
எல்லாம் பேசி உன் வாழ்க்கையை அடியோடு முடித்து வைக்க நினைக்கிறார்கள். இந்த வாழ்க்கை இப்படியே இருந்து கொண்டிருந்தால் உனக்கு பல நன்மைகள் நடக்கும் என்று நீ யோசிக்கின்ற நேரத்தில் உனக்கு எந்த நல்லதும் நடக்கக்கூடாது என்பதற்காக உன் குடியை அல்லவா இவர்கள் கெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். வேண்டுமென்றே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா பிரச்சனைக்கும் இவருக்கும் ஒரு காரணம் என்பதை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்வது போல இவர்கள் மரண படுக்கைக்கு தள்ளி விடுவது தானே நல்லது. அதை நாம் ஏன் செய்ய வேண்டும்? அவர்களாகவே தானாக அதை சொல்ல போகிறார்கள். அப்பன் என்ன சொல்கிறார் என்று புரியவில்லையா? என் குழந்தையை, அடுத்தவருக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்றவன், எப்பொழுதும் அடுத்தவர்களை பற்றி சிந்தித்து கொண்டிருப்பவன், இன்னொருவர் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை எப்பொழுதும் முற்று நோக்கி பார்த்து கொண்டிருப்பவன். இது போன்ற எண்ணங்களோடு சுற்றி திரிகின்ற மனிதர்கள் எல்லாம் மனநோய்க்கு உட்பட்டவர்கள். மனநோயை தூக்கி சுமந்து கொண்டிருப்பவர்கள். தன்னுடைய மனதில் எப்பொழுதும் எந்த நல்ல எண்ணங்களும் இல்லாமல், எப்பொழுதும் எந்த நல்ல சிந்தனைகளும் இல்லாமல், யார் வாழ்க்கை எப்படி அளிக்க வேண்டும், யாரை எந்த நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது மட்டும்தான் இவர்களின் முழு நேர எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கும். அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தால் கூட அதை அவர்களால் அனுபவிக்க முடியாது. அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடத்திட்ட கூட அவர்களால் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி எப்பொழுதும் வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை எல்லாம் நம் கண்கூடாக காண்கின்றோம் அல்லவா? அதனை நிறுத்திவிடு. அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவரவர்களுக்கு பலன் நிச்சயமாக உண்டு என்பதை நீ மறந்துவிடாதே. உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நான் என்னவெல்லாம் உனக்கு சரியாக செய்து கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் உனக்கு கிடைக்க விடாமல் இவர்கள் தடுத்து நிறுத்துகின்றார்கள். எப்பொழுதுமே இவர்கள் இது போன்ற எண்ணங்களோடு இருந்தால் எதிர்மறையான விஷயங்கள் இவர்களை ஆட்டி படைத்து விட்டது. எதிர்மறையான இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கின்றது. இவர்களை மரண படுக்கைக்கு நாம் தள்ள வேண்டிய கட்டாயம் ஒருபோதும் இல்லை. ஏனென்றால் அவர்கள் அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவுதான் நம் மாற்றங்களுக்கு அள்ளி கொடுத்தாலும், எவ்வளவுதான் மற்றவர்களுக்கு நம் உதவி செய்தாலும் ஒருபோதும் இவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடப் போவது கிடையாது. ஒருபோதும் இவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்து நீ எனக்கு இதை செய்தாய் என்று பாராட்டப் போவது கிடையாது. என்ன செய்து விட்டாய் அத்தனை பெரியதாக என்று சொல்வாயே தவிர ஒருபோதும் செய்ததாக உன் மீது நன்றி கடனோடு அவர்கள் இருக்கப் போவது கிடையாது. அப்படி இந்த உலகத்தில் யாரேனும் ஒருவர் நல்லவராக இருந்து விட்டால் கூட அவர்கள் நீண்ட காலம் இங்கு உயிர் வாழ முடிவதில்லை. இப்படிதானே இந்த உலகம் வழக்கமாக சென்று கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் உன்னுடைய மனதில் இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நான் தெரிந்து கொள்ளத்தான் செய்கின்றேன். உன்னோடு இருந்து கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை எல்லாம் நிறைய முறை கொடுத்திருக்கிறார்கள். இந்த மனிதர்கள் இப்படி கூட ஒருவரால் நடந்து கொள்ள முடியுமா என்று நினைத்து என் பிள்ளை நீ மிகுந்த வேதனை அடைகின்றாய். உன்னை சுற்றி சுற்றி வருவது மட்டும் அல்லாமல் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கான பல நல்ல திருப்பங்களை உன் அப்பன் நான் கொடுத்து கொண்டு இருக்கின்றேன். அதனை நீ தெளிவாக புரிந்து கொண்டு இவர்களின் எண்ணங்களும் இவர்களுடைய சிந்தனைகளும் எல்லாம் பிரச்சனைகளையுமே தாண்டி இந்த வாழ்க்கை வாழவே முடியாது என்று சொல்கின்ற அளவிற்கு மிக பெரிய அளவின் பிரச்சனைகளை எல்லாம் உருவாக்க தயாராகிவிட்டார்கள். உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை உன்னால் புரிய முடிந்தது என்றால் உனக்காக யார் வருவார்கள் என்பதையும்
உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். உன்னுடைய வாழ்க்கையை இப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டதற்கு நான் சொன்ன இவர்தான் காரணம் அல்லவா? அப்படியானால் மரண படுக்கைக்கு தானாகவே சென்று விட்டார்கள். இவர்களை நாம் காப்பாற்றலாமா அல்லது விட்டுவிடலாமா என்றுதான் உன் அப்பன் கேட்கின்றேன். என் குழந்தையே, நாம் இவர்களை காப்பாற்றிவிட்டு மீண்டும் இதே தவறுகளை இவர்கள் செய்து வார்களோ என்று அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலை எந்த ஒரு விஷயத்தையும் செய்து விடாது. அப்படி செய்தால் அப்பனுக்கு கோபத்தின் ஆளாகி விடுவாய். ஒரு முறை பட்ட பாடுகள் பட்ட கஷ்டங்களும் போதாதா? இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கின்ற துன்பம் போதாதா? நீ எவ்வளவுதான் அழுது எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனை என்று காத்திப்பார். ஒரு துளி ஆறுதல் கூட இவர்களிடத்தில் உன்னால் பெற முடியாது. ஒரு துளி அளவு உனக்கான நம்பிக்கை கூட இவர்களிடத்தில் இருந்து உன்னால் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்டவர்களை நீ எந்த நிலையில் இந்த வாழ்க்கை வைத்திருக்க வேண்டும் என்று நிச்சயமாக சற்றும் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவர்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கு கொடுத்த அத்தனை விஷயங்களும் உனக்காக செயல்படுத்தி கொண்டிருக்கும் பொழுதே இந்த வாழ்க்கை அத்தனையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே. நான் இருப்பதை நீ உணர வேண்டிய நேரம் வந்து விட்டது. இவர்களுக்கு அந்த உணர்வினை நான் கொடுக்க வேண்டிய நேரம் வந்து விட்டது. எல்லாவற்றையும் உனக்காக உன் அப்பன் நான் இப்பொழுது உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதை மறந்துவிடாதே. இவர்கள் அந்த உணர்வுகளை நான் இப்பொழுது சொல்லுகின்ற நேரத்தில் வேண்டிய நேரம் வந்து விட்டது. எல்லாவற்றையும் எல்லோருக்கும் இந்த வாழ்க்கை கடினமானதாக இருப்பதாக தோன்றுகிறதல்லவா? அப்படி இருக்கும் பொழுது அடுத்தவர்களின் வாழ்க்கையில் கொடுக்க எப்பொழுதும் இவர்கள் எண்ணம் வருகிறது. இன்னொருவர்கள் வாழ்க்கை கெடுத்து அதில் சந்தோஷப்படுகின்ற இவர்கள் நாம் இதற்கு மேலும் விட்டு வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோம். அது மட்டும் அல்ல, இவர்களின் கண்ணீரை நாம் காண வேண்டும். அப்போதுதான் நாம் சிந்திய கண்ணீருக்கான அர்த்தம் என்னவென்று அவர்களுக்கு புரியும். என் குழந்தையே, நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நீ சொன்னது போலவே நடக்கட்டும். நீ சொன்னது போலவே அவர்கள் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளட்டும் என்பது எல்லாவற்றையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்காக என்ன தேவை இருக்கிறதோ, உனக்கு இதற்கு மேலும் என்னவெல்லாம் தேவை என்று உனக்கு தோன்றுகின்றதோ அதையெல்லாம் எப்பொழுதுமே அடைவதற்கு முயற்சி மட்டும் நீ செய்து கொண்டிருந்தால் போதும். மரணப்படுகைக்கு சென்று விட்ட இவரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அல்ல. ஒருவேளை மரணப்படுகைக்கு முழுமையாக செல்வதற்கு முன்னால் ஏதேனும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்றால், ஏதேனும் ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் ஒட்டுமொத்த மாற்றங்களையும் கொண்டு வந்து சேர்க்கிறது என்றால், இந்த வாழ்க்கையில் நீ நிச்சயமாக எதிர்பார்க்கின்ற நீ கண்ட அத்தனை கனவுகளும் உனக்கு நினைவாக மாறும் என்பதனை நீ மறந்துவிடாதே. எந்த நிலையிலும் கண்ணீர் வடித்து கண்ணீரை சிந்தி கொண்டிருக்காதே. கண்ணீர் துளிகள் உன்னை என்ன பழக்கமாக்கிவிடும் என்பதை மறந்துவிடாதே. நீ தைரியமாக ஒவ்வொரு முடிவையும் எடுப்பதற்கு பிறந்த குழந்தை என்பதை நீ புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் இனி உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் என் குழந்தை, நீ மகிழ்ச்சியாக இரு. இத்தனை நாளும் நீ பட்ட அவமானங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்து உனக்கு மிக பெரிய நன்மைகள் நடத்தும் கொண்டே
இருக்கிறது. அதனால் நீ இந்த நேரத்தில் அப்பன் சொன்னது போல நீ எல்லா நேரத்தை மறந்து விடாதே. எதிரிகளை மறந்துவிடு. மரண படுக்கையில் படுத்திருப்பவருக்கு வழி அனுப்பி வைக்க தயாராக இருந்து எந்த பிரயோஜனம் இல்லை என்றால் எந்த தொந்தரவும் இல்லை என்பதை போன்ற நிலைக்கு உள்ளவர்களை மட்டும் நாளை நிச்சயமாக என் வாழ்க்கையில் இருந்து துரத்தி அடிக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, எப்பொழுதும் ஒவ்வொருவரும் உன்னை தேடி வருகின்ற பொழுதெல்லாம் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, இந்த அப்பன் என்ன கொடுத்திருக்கிறார் என்று பார்க்கின்றாய் அல்லவா? இதையெல்லாம் நீ யோசிக்கும் பொழுது உனக்கே நீ சில நேரங்களில் இந்த வாழ்க்கையின் மீது அதீத நம்பிக்கை, அதீத அன்பு வந்துவிடும். தெய்வம் எந்த இடத்தில் உன் கையை பிடித்தபடியும் அழைத்து செல்லும் என்கின்ற ஒரு நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும். நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்றேன். என் குழந்தையே, அப்பன் சொன்னது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்க தயாராகிவிட்டது. உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்க தயாராகிவிட்டு இவர்களுடைய மரணப்படுக்கையில் இருந்து இவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று விரும்புவது உண்மை என்றால் இவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் இவர்கள் மனதார மன்னிப்பை கேட்கும்போது நிச்சயமாக இவர்களுடைய எண்ணங்களும் ஒருவேளை இவர்களுடைய தேவையற்ற குணங்களும் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் இனி இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததையெல்லாம் நிறைவேற்றி மற்றவர்களின் கட்டுக்குள் செல்லாமல் சுதந்திரமாக இருக்க பழகு. நடப்பது அத்தனையும் நன்மைக்குதான் என்பதை நீ சூழ்ச்சிகள் அழியப் போகின்ற நேரத்தில் உன் வாழ்க்கையில் அத்தனை வெற்றியையும் நீ உறுதி செய்ய தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும். என் அன்பு குழந்தையே, உனக்காக இந்த அப்பன் உன்னிடத்தில் உன்னுடைய ஆசீர்வாதங்களும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.